அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்களோட சாம் ரியாஸ். துபாயில் யூஏஇயில் எத்தனை டைப் ஆஃப் வீசா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. யூஏஇயில் இப்போ சமீப காலமாக நிறையா ஸ்கேமர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ பல ரூபத்தில், அதாவது அந்த நாட்டில் டெக்னாலஜிக்கல் பல ரூபத்தில் வளர்ந்தாலும் அதுக்கு நிகராக ஸ்கேமர்ஸ் வர்றாங்க. இது எல்லா நாட்டிலையும் உள்ளது தான், யூஏஇலையும் இப்போ வந்திருக்காங்க. ஸோ யூஏஇயில் எத்தனை டைப் ஆஃப் ரெசிடென்சி இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் பர்மிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், உலகத்திலே நீங்கள் எந்த நாட்டுக்கு போகணுன்னாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் டூர் ட்ராவல்ஸ்லேருந்து ஏர் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், வீசாஸ், யூஏஇக்கு ஷார்ட் டேர்மாக போகிறதுக்கு டூரிஸ்ட் விசாஸ், 30 days விசா, 60 days விசா, 90 days விசா, இல்லை ஜாப் சீக்கர் விசா, விர்ச்சுவல் விசா, எல்லா விசாவும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லை எனக்கு பெரிய ஒரு நியத்து இருக்குது, நான் உம்ரா போகணும், ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு சிங்கிள் கால் பண்ணால் போதும், கீழே இருக்க நம்பருக்கு பண்ணால் போதும், உங்களுக்கு அதுக்குள்ளே எல்லா விளக்கமும் கொடுப்போம். ஏன் நீங்கள் வெளில கூட வீசாஸ் போட்டுக்கலாம். உங்கள் பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ட்ராவல்ஸ் இருப்பாங்க, யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வீசா டிக்கெட் போட்டுக்கலாம். பட் யார்ட்டாச்சும் ஒரு ஐடியா கேட்டுக்குவோம் அப்படின்ட்டு இருக்கும். உடனே கீழே இருக்க நம்பருக்கு எங்களை கூப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். வாங்க மேட்ருக்கு போவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஏஇயில் பல தரப்பான வீசாக்கள் இருக்குது. பட் இன்னைக்கு பொழுதுக்கு ஸ்கேமர்ஸ் போந்து அந்த விசா, இந்த விசா, அப்படி விசா, இப்படி விசா அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நம்ம நண்பர் ஒருத்தருக்கு நமக்கு கால் பண்ணி கேட்டார், கவர்மெண்ட் விசா அப்படின்னு ஒரு விசா இருக்கா அப்படின்னு கேட்டார். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் பேர் டனாட்டா அண்டு டிபி வேர்ல்டு அண்டு எமிரேட்ஸ் இந்த பேரை பயன்படுத்தி சில பேர் தவறுதலாக வீசாவை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ முக்கியமான. இந்த வீடியோ முழுக்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். ஸோ கவர்மெண்ட்டில் என்னென்ன வீசாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வீசா ரெசிடென்ஸ் வீசா. ஒரு கம்பெனிக்கு போய் நீங்கள் வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற வீசா தான் ரெசிடென்ஸ் வீசா. ஸோ அந்த வீசாவில் நீங்கள் 2 வருடம் யூஏஇயில் தங்க முடியும், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும், நீங்கள் ஜாலியாக இருக்க முடியும். நீங்கள் அங்கே யூஏஇக்குள்ளே ரெசிடெண்ட்டுக்கு என்னென்ன அரசாங்கம் யூஏஇ கவர்மெண்ட் சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் அனுபவித்து கொள்ள முடியும். அது யூஏஇ ரெசிடென்ஸ் விசா. இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே சிமிலர் தான். முதல்ல சொன்ன ரெசிடென்ஸ் விசாவும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் விசாவும் போத் ஆர் சேம். பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குது, பின்னு ஒரு கம்பெனி இருக்குது. நீங்கள் ஏங்கிற இருக்க கம்பெனிலேருந்து பிங்கிற கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தேவை, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தேவை, ஒரு என்ஓசி தேவை, அதாவது நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த கம்பெனியில் எந்த தப்பு தண்டாவும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு என்ஓசி கொடுப்பாங்க. ஸோ அதை கொண்டு போயிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீசா ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு வர காஸ்ட்லேருந்து கொஞ்சம் காசு குறையும், ஒரு ரிடக்ட் ஆகும். அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது டிபெண்டன்ட் விசா, அதாவது ஃபேமிலி ஸ்பான்சர்ஷிப், ஓன் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4000 திராம் சேலரி வாங்கியிருக்கணும். நீங்கள் 4000 திராம் சேலரி வாங்கியிருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஒய்ஃப் எடுத்துக்கலாம். இல்லை ஒய்ஃப் இங்கே 4000 திராம் வாங்கினீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஃபேமிலிக்குள்ளே எடுத்துக்கிறது அவங்களோட அப்பா அம்மாவை எடுத்துக்கலாம், உங்களை குழந்தைகளை எடுத்துக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருன்னா அவர் மனைவியை எடுத்துக்கலாம், அவங்க குழந்தைகளை எடுத்துக்கலாம், அவங்க அப்பா அம்மா எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு ஏஜ் வரம்பு இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் யூஏயோட கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. அந்த ஏஜ் வரம்பு வரைக்கும் குழந்தைகளை நீங்கள் டிபெண்ட்டாக எடுத்துக்க முடியும். ஸோ நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெய்ட் விசா. அதாவது உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறீங்க, ஏதாவது இப்போ சில வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் எடுப்பாங்க, வீடு க்ளீன் பண்ண ஆள் எடுப்பாங்க, துடைக்கிறதுக்கு, அது பேர் மெய்ட் விசான்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தியே நம்ம எடுக்கிறோம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி வேலையாட்களை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அரசாங்கம் தெரியப்படுத்துகிறோம். ஸோ அந்த விசாவில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நிறைய பேர் குடும்பப்படுத்துகிறாங்க. இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி குடும்பப்படுத்துறதுனா அரசாங்கத்துக்கு தெரியும், இப்படி ஒரு ஆள் வந்திருக்கு அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி வீசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெம்பரவரி வீசாங்கிறது ஒரு நிறுவனம் தான் எடுக்க முடியும். ஒரு 6 மாத வேலைக்காக, ஏதோ ஒரு வேலை 6 மாதம் யூஏஇயில் இருக்குது. அந்த 6 மாதத்தை மிகாமல் தான் இருக்கணும். 6 மாதத்துக்கு மேலே அங்கே இருக்க முடியாது. 180 days. அது நீங்கள் என்ட்ரி ஆனதுலேருந்து 180 days யூஏஇயில் இருக்கான். டெம்பரவரியாக ஏதோ ஒரு ப்ராஜெக்டோ ஒரு மீட்டிங்கோ சம்திங் ஒரு ஈவெண்ட்ஸோ ஏதோ 6 மாதம் நீங்கள் யூஏஇயில் இருந்து வேலை பார்த்துட்டு வர்றது தான் டெம்பரவரி விசா. 6 மாதம் எடுக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் மிஷன் பெர்மிட் அப்படிம்பாங்க. ஒன் மிஷன் பெர்மிட்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ப்ராஜெக்ட் கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு தனியார் நிறுவனமோ அமல்படுத்த போகுது. அந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவர் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்போ 2020, புர்ஜ் கலீஃபா, குளோபல் வில்லேஜ் அண்டு நிறையா சொல்லலாம். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக எடுக்கிறாங்க.
இப்போ இந்த குளோபல் வில்லேஜுங்கிறது 6 மாதம் நடக்கும். இந்த 6 மாத ஈவெண்ட்டுக்காக ஒருத்தவங்க எடுக்கிறாங்க. அப்போ 6 மாதம் அந்த ஈவெண்ட்டே நடக்கும். அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதம் இருக்கும். அப்போ அதை கிளச்சி அதை எல்லாத்தையும் மூணு பிற்பாடு அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் அதை எடுக்கணும் வைக்கணும். அதுக்குள்ளே அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஒர்க்குனா இருக்கலாம் மேபி. அப்போ 8 மாதம் 10 மாதம் இங்கே வேலை பார்ப்பாங்க. அப்போ அதெல்லாம் ஒன் மிஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்காக எடுக்கிற ஆட்கள் தான் வந்து அதில் வருவாங்க. ஒன் மிஷன் பெர்மிட் அது பேர். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் விசா. யூஏஇயில் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க விர்ச்சுவல் விசா. இந்த விர்ச்சுவல் விசா போடணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு விர்ச்சுவல் விசா எடுத்துறோம். விர்ச்சுவல் விசா என்ன ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு சொன்னதில் ரெசிடென்ட் விசா சேம் லைக் ரெசிடென்ஸ் விசா. அதை நாங்கள் பண்ணித்தர்றோம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜங்ஷனில் எந்த சிரமமே இல்லாமல் பண்ணித்தர்றோம். அந்த விசாவுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா 4000 USD சேலரி நீங்கள் வாங்கினீங்கன்னா, அப்படி உள்ளவங்களை வந்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் அட்டஸ்டட் பண்ணியிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஏஇக்கு ரெசிடென்ஸ் மாதிரியே வரலாம். 90 நாளைக்கு யூஏஇலேருந்து ஏதாவது வேலைகளை பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கோ உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். எவ்ரிதிங் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். அது வந்து விர்ச்சுவல் விசா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப காஸ்ட் கம்மி. ஸோ அந்த விசா எடுக்கணுன்னா உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ இது வந்து வியாபாரத்துக்காக சொல்ல, அது ஒரு விர்ச்சுவல் விசா. ஒரு இது நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கூட இருங்க. அது ஒரு பெஸ்ட் விசா. அதுக்காக தான் நம்ம சொல்ல வரோம். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் விசா அப்படின்னு சொல்கிறது. பார்ட் டைம் விசா நான் ஒன்றும் இல்லைங்க. யூஏஇயில் ஒரு சட்டம் இருக்குது. ஏன் நம்ம இந்தியாவிலே ஒரு சட்டம் இருக்குது. வாரத்துக்கு இத்தனை மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யூஏஇயில் ஒரு சட்டம் இருக்குது. ஒரு வாரத்துக்கு 20 மணி நேரம் தான் உங்கள் வேலையே இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்ட் டைம் பெர்மிட், அதாவது உங்கள் ஓனரோட பர்மிஷனோட பார்ட் டைம் பெர்மிட் எடுத்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். சமீபத்தில் கொண்டு வந்த சட்டம் இது ஒரு நல்ல சட்டம். அது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து சில்ட்ரன் ஒர்க் பெர்மிட். ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து அந்த 15 வயசுலேருந்து 18 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து வேலையை அப்போவே ஒரு ட்ரைனிங்கை கொடுத்துட்டு 18 வயசுக்கு அப்புறம் பொழப்ப நீ பார்த்துக்கணும். உன்னை படிக்க வச்சுட்டேன், உனக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்டேன், அறிவை கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன், இனிமேல் உன்னோட வேலையை நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்குறது தான் வெளிநாடுகளில், சில நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளில். இப்போ அதே கல்ச்சர் வந்து யூஏஇலையும் வந்துருச்சு. ஸோ சில்ட்ரனுக்கு ஒரு விசா கொடுத்து ஒரு கம்பெனியில் போய்ட்டு அந்த பிள்ளைங்க வந்து ஒரு 3 மணி நேரம், மினிமம் 3 ஹவர் தான் ஒர்க் பண்ண முடியும். சில்ட்ரன் விசாவில் இருக்கவங்க ஒரு 3 மணி நேரம் ஒரு கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் உங்களோட அறிவுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஹார்ட் ஒர்க்ஸ் எதுவும் பார்க்க முடியாது. அதாவது ஹார்ட் ஒர்க் அப்படின்னா நீங்கள் சிவில் ஒர்க்கோ இல்லை ஏதாவது பெருசாக பொருட்களை தூக்கி வைக்கிற லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க்கோ நீங்கள் பார்க்க முடியாது. அது சில்ட்ரன் விசா. ஸோ அடுத்து இன்டர்ன்ஷிப் விசா. நம்ம ஊர்லேயே இந்த இன்டர்ன்ஷிப் இருக்குது. ஸோ இன்டர்ன்ஷிப்னால் ஒன்றும் இல்லைங்க. ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த படிப்பை முடிச்சுட்டு ஃபைனல் இயரில் ஒரு ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் ஒரு கம்பெனியில் ரியல் டைமில் இருக்கும். அதான் இப்போ ஒரு காலேஜ் படித்து முடிச்சுட்டு அந்த ரியல் டைமில் அந்த ட்ரைனிங் இருக்கும். ஒரு பிஏபிஎல் படிக்கிறீங்க, இல்லை எம்ஏபிஎல் படிக்கிறீங்க, லாயருக்கு படிக்கிறீங்கன்னா அவர் கோர்ட்டில் போய்ட்டு ஆஜராகுவார். கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஒரு ஆடிட்டராக இருந்தீங்கன்னா எப்படி அக்கௌண்ட் சப்மிட் பண்ணுறது, எப்படி இன்கம் டேக்ஸ் பண்ணுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு டாக்டர் இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு டிரைவிங் ஸ்கூலில் இருந்தால் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கார் ஓட்டுறது எப்படி அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்க துறைக்கு ஏற்ற மாதிரி இன்டர்ன்ஷிப் விசான்னு சொல்லுவாங்க. அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அடுத்து வந்து எஜுகேஷனல் விசாங்கிறது படிக்கணும். படிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வேலை பார்க்குறது தான் வந்து எஜுகேஷனல் விசா. அதில் வந்து முழுக்க அது படிப்புக்காக கொடுக்கப்படுது. அதுலேயும் வந்து அதிலேயே நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குற இதெல்லாம் யூஏஇயில் இருக்குது. அடுத்து வந்து ஃப்ரீலான்ஸ் விசா அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீலான்ஸ் விசானா ஒன்றுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு சொன்னது வந்து அண்டர் தான் ஒரு கம்பெனியோட ஸ்பான்சர்ஷிப்பில் இருக்குது. இந்த ஃப்ரீலான்ஸ் விசாவில் வந்து எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் உங்கள் ஸ்பான்சர்ஷிப் இருக்குது, பட் உங்களோட தனிப்பட்ட இதில் நீங்கள் வேலை பார்க்கலாம். அடுத்து டீச்சர் விசாங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் இந்தியாவில் படிச்சிருக்கீங்க, ஒரு டீச்சராக இருக்கீங்க, எம்ஃபில் படிச்சிருக்கீங்க, எம்எட் முடிச்சிருக்கீங்க, உங்கள் யூஏயில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மினிமம் 5000 திராம்லேருந்து 20,000 திராம் வரையும் உங்களுக்கு சேலரி கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்தியா காஸ்ட்டில் சொல்கிறேனே 1,20,000 ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா வரையும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்இ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை இருக்குது. நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது டீச்சருக்கு. அடுத்து வந்து க்ரீன் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன் விசாங்கிறது ஒன்றும் இல்லைங்க. யூஏஇயில் 1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை ஏதாச்சும் 1 மில்லியனுக்குள்ள ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் விசா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ க்ரீன் விசாங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி வேல்யூபிள் பவர்ஃபுல் விசா. ஸோ கம்பேர் டு நீங்கள் வந்து மற்ற விசாக்களை கம்பேர் பண்ணும்போது க்ரீன் விசா இது ஒரு பவர்ஃபுல்லான விசா. ஸோ அடுத்து மோஸ்ட் வேர்ல்டு பவர்ஃபுல் விசா என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் விசா. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்.
இந்த கோல்டன் விசா எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள வச்சு அந்த நாடு ஏதாவது பயன்பட்டுருக்கணும், இல்லை அவங்க வந்து அந்த நாடு வந்து கௌரவிக்கிற மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோல்டன் விசா. ஸோ அந்த கோல்டன் விசா வாங்கணும்னா நிறைய எலிஜிபிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ என்ன ஃபஸ்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து 2 மில்லியன் UAE இன்வெஸ்ட் பண்ணணும். அது பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டியில் இருக்கலாம். அப்போ கோல்டன் விசா கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருக்கலாம், செலிப்ரிட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு டேலண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம். இந்த மாதிரிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோல்டன் விசா தருவாங்க. இல்லை சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கலாம், உங்களை பெருமைப்படுத்துகிற, அதாவது பெருமைப்படுத்துகிற விஷயமா இருக்கணும், இல்லை அந்த நாட்டுக்கு நீங்கள் அர்ப்பணித்த விஷயமா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கோல்டன் விசா நீங்கள் கிடைக்கும். ஸோ அது இருக்குது. அது இல்லாமல் நம்ம மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு, நம்ம மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு UAE கவர்மெண்ட் வந்து கோல்டன் விசா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கோல்டன் விசாங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு விசா தான் கோல்டன் விசா. ஸோ இந்த விசாக்கள் மட்டும்தான் UAE இருக்குது. இதை தவிர்த்து வேறு விசாக்கள் எதுவும் இருக்குது. நீங்கள் வாங்க, அரசாங்கத்தோட விசாவும் இருக்குது. அந்த அரசாங்கத்தோட விசா என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த விசா வந்து 3 இயர் வேலிடிட்டி வரும். அது டைரக்ட் கவர்மெண்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஃப்ரீ ஜோன் விசான்னு ஒன்று இருக்குது, அதுவும் 3 இயர் வரும். அது ஃப்ரீ ஜோன் கம்பெனிஸ் கொடுக்கும். ஸோ இந்த விசாக்கள் தான் இருக்குது. வேறு ஏதாச்சும் ஒரு கால் சென்டர்லையோ, ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ்லையோ, எமிரேட்டில் வேலை வாங்கி தரேன், டனாட்டாவில் வேலை வாங்கி தரேன், DP வேலில் வாங்கி தரேன் அப்படின்னு கண்ட இதை சொல்லி உங்களுக்கு ஏதாவது காசு கலெக்ட் பண்ணாங்கன்னு தயவு செய்து கொடுக்காதீங்க. யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுங்க. ஒருத்தருக்கு 2 பேர்கிட்ட என்கொயரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வீசாஸ் போடணும், இல்லை துபாய்க்கு போகணும், டூரில் போகணும், சுற்றி பார்க்கணும், உம்ரா பண்ணணும், ஹஜ்ஜு பண்ணணும், ஏர் டிக்கெட் போடணும், யார்கிட்ட கொடுக்குறது, என்ன பண்ணுறது அப்படி தெரியல அப்படின்னா, கீழே இருக்க ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு முழுமையான அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம், முழுமையான கைடன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள்கிட்ட போடுங்க, இல்லை உங்களுக்கு யார் நம்பகத்தன்மையாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு என்கொயரி பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் இதுவரையும் கொடுத்துருக்க எல்லா விசாவுமே, UAE விசிட் விசா நோக்கிட்ட நிறைய ரிஜெக்ஷன்ஸ் பல பேருக்கு வந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு இதுவரையும் 0 ரிஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இதுவரையும் எந்த ரிஜெக்ஷன்ஸுமே இல்லாமல் அரசாங்கத்தோட வழிமுறைக்கு ஏற்ப சரியான முறையில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி வெளிநாடு செல்வதற்குள்ள கைடன்ஸ் தேவைன்னா உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், கீழே இருக்க நம்பருக்கு. ஸோ இன்னொரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் சாமி. நன்றி, வணக்கம், பாய்.